ஆண்டுகளுக்கும் மேலாக வௌவால்களுக்கு உணவு கொடுத்து மகிழும் சமூக ஆர்வலர். புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியை சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன். சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார். அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது. ஆனால் திடீரென்று 2020 ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது. வௌவால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார். அப்போது அதனை சில வௌவால்கள் சாப்பிடுவதைக் கண்டு நெகிழ்ச்சியடைந்தார். அதன் பிறகு வௌவால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டுமென்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழங்களை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்தால் வௌவால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது. அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வௌவால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வௌவால்கள் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக தொடங்கியது. அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்து வௌவால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன. கடந்த 5 ஆண்டுகளாக வௌவால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் மனித நேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது. மேலும் செந்தாமரை கிருஷ்ணன் கையில் உள்ள வாழைப்பழத்தை வௌவால்கள் உண்ணும் கண்கொள்ளா காட்சி சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து செந்தாமரை கிருஷ்ணன் கூறுகையில், கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 1-2 வௌவால்கள் வந்து உணவை சாப்பிட்டு செல்லும். தற்பொழுது 5 வருடங்களில் 15க்கும் மேற்பட்ட வௌவால்கள் உணவை உண்டு செல்கிறது. மனது சஞ்சலமாக இருக்கும் நேரத்தில் வௌவால்களுக்கு உணவளிக்கும் போது மனம் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறது என்று அவர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அரசு பள்ளி கட்டிட